ஒரு ராப்பராக அவரோட வாழ்க்கையை சும்மா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குட்டி தெருவுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான் வந்துட்டு சவுத் ஏஷியன் அவார்டை வந்து வாங்கியிருக்கிற ஒரே பர்சன் அப்படிங்கிற பெருமையை வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஜாம்பவான் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய MC சனா அவர்கள் தான். வணக்கம் சார். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மியூசிக் அவார்டை இந்தியாவிலேயே ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான். புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறது தான் வந்து சேலஞ்சு, அதை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஈஸி. ஒரு விஷயத்த புதுசாக கொண்டு வர்றது வந்து பயங்கர கஷ்டமான விஷயம். ராப் வந்து எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து நான் லைக் 2005 அங்கே தான் எனக்கு அந்த தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட எக்ஸ்போஷர் கிடைச்சது. நீங்கள் இப்படி பேசுறது பார்க்கும்போதே எனக்கு அடுத்த கேள்வி மறந்து போயிடும் போல. ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கிற யுவன் சார் கூட ஒர்க் பண்ணுறீங்க. திருப்பி பார்த்தா STRோட கான்சர்ட்டில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. யாரு சார் நீங்கள்? எப்படி சார்? இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். ஏதாவது பீட் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருங்களா? பீட் பாக்ஸ் இஸ் ஸோ நானும் யுவன் சாரும் ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் திரும்புகிறோம். தென் ஐ saw STR in the ramp. நான் அப்போ தான் STRே பார்க்குறேன். he was shining like a moon. இவங்க எல்லாமே வந்து ஃபுல் டீம் பேண்ட் எல்லாமே 10 days முன்னாடியே போயிட்டாங்க. நம்மளுக்கு வீசா ஏதோ இஷ்யூ ஆனதுனால நான் ஷோ அன்னைக்கு தான் போகிறேன். ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சார் ரிஹர்ஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல மலேசியாவில் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ என்னன்னா அந்த சாம்பியன் எங்களுக்காக ஒரு பயன் நமவோம் இறைவன் என்றும் ஒருவன் தான், அவனின் அருளால் பிறந்து வளர்ந்து சொல்லிசை மாணவன் நான். யாரு வேணா இருக்கட்டும், எங்களோட ஃபேவரட் வந்து MC சனா. தி சவுண்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தர்ஷினி. இன்னைக்கு நம்ம ஷோவில் யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராப்பராக அவரோட வாழ்க்கையை சும்மா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு குட்டி தெருவுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான் வந்துட்டு சவுத் ஏஷியன் அவார்டை வந்து வாங்கியிருக்கிற ஒரே பர்சன் அப்படிங்கிற பெருமையை வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஜாம்பவான் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய MC சனா அவர்கள் தான். ஸோ இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார், இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்து சர்வே பண்ணுறாருங்கிற நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். வணக்கம் சார். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மியூசிக் அவார்டை இந்தியாவிலேயே ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான். உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுல எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி உங்ககிட்ட என்னென்னா, ராப்பரா எப்போ நீங்கள் மாறினீங்க? ஏன்னா உங்களை வந்து ஒரு பயங்கரமான ஒரு MCயா VJவா எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. நிறைய ஷோஸ் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. எப்போ ராப்பராக மாறினீங்க? இந்த அவதாரம் எப்போலேருந்து அதை சொல்லுங்கள் சார். ராப் வந்து எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து நான் லைக் 2005 நான் வந்து இங்கே பூந்தமல்லியில் இருக்க சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தேன். ஸோ பேசிக்லி அங்கே வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. ஸோ அங்கே தான் எனக்கு அந்த தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட எக்ஸ்போஷர் கிடச்சிது. லைக் டார்கி, யோகி பி அந்த மாதிரி. ஸோ அங்கேருந்து நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் காலேஜ் பஞ்சாபில் படிக்கும் போது அங்கே இருக்க பஞ்சாப் ரேப் சீன் பார்த்து அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி அங்கே இருக்க காலேஜ் பேண்ட் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி அங்கே தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஆரம்பிக்குது. தென் ஐ ஸ்டார்டட் டு புட் தட் டவுன் இன் சென்னை. ஏன்னா அப்போது சென்னையில் வந்து பெரிய ரேப் சீன் கிடையாது. ஏன்னா யோகி பியோட ட்ராக்கு அப்புறம் ஒரு பெரிய சீன் கிடையாது. நம்ம வந்து ஐ எம் ஒன் ஆஃப் த பைனியர் ஹூ எஸ்டாப்ளிஷ் தமிழ் ஹிப்ஹாப். நம்ம இங்கேருந்து ஒரு 2008 தமிழ் ஹிப்ஹாப் ஆரம்பித்து அப்படியே ரேப் ஒரு கல்ச்சர் உருவாக்கி, ஒரு மூமெண்ட் மாதிரி உருவாக்கி, நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி அப்படியே நம்ம ஜேர்னி அப்படியே ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி அதை அப்படியே அது மக்களுக்கு தெரிஞ்சு ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் கிடச்சி, சென்னையிலேருந்து நம்ம ஒரு குளோபல் எக்ஸ்போஷர் கிடச்சி அந்த அவார்டு நம்மளுக்கு வந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது ஆக்சுவலி நம்மளுக்கு. ஸோ மேபி அது ஒரு எக்ஸ்போஷர் தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரேப்பராக நீங்கள் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலி. நீங்கள் இப்படி பேசுறது பார்க்கும்போதே எனக்கு அடுத்த கேள்வி மறந்து போயிடும் போல். ஏன்னா வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சார். புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறது தான் வந்து சேலஞ்சு, அதை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஈஸி. ஒரு விஷயத்த புதுசாக கொண்டு வர்றது வந்து பயங்கர கஷ்டமான விஷயம். ஆனால் அதை கொண்டு வந்து அங்கே நீங்கள் நின்று நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறீங்க. யோகி பி பற்றி பேசி ஆகணும். அவர் வந்து உங்களுக்கு அவரோட கைடன்ஸில் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஏன்னா யோகி பி அண்ணா வந்து எனக்கு ஒரு குரு மாதிரி, இஸ் மை மென்டார். அது வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்பேஸ் ஆகட்டும், பர்சனல் ஸ்பேஸ் ஆகட்டும், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேசுவேன், அவரோட இன்சைட்ஸ் எடுத்துப்பேன். முக்கால்வாசி அவரோட கைடன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுவோம்.
ஸோ அவர் நிறைய நம்ம தமிழ் ஹிப்ஹாப் கம்யூனிட்டிக்கு நிறைய பண்ணியிருக்காரு இங்கே ஏன்னா அவர் தான் ஒன் ஆஃப் த பைனியர் ஹூ ஸ்டார்டட் தமிழ் ஹிப்ஹாப். அவரால் தான் தமிழ் ஹிப்ஹாப்னு ஒரு விஷயமே உருவாச்சு. ஸோ சென்னையில் அவர் வந்து இங்கே பயணிக்கும் போது நான் யோகி நான் மீட் பண்ணியிருக்கேன். நானும் அவரும் ஒரு 2010 மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எங்களுக்கான ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஸோ அவரோட வழிகாட்டுதல் மூலியமா அவரோட அட்வைஸ், ஏன்னா அவர் பெரிய ஒரு லைக் இஸ் அ குளோபல் ஐகான் ஃபார் தமிழ் கம்யூனிட்டி, ரைட்? ஸோ வி டேக் ஹிம் ஆஸ் அ மென்டார், வி டேக் ஹிம் ஆஸ் அ பைனியர், வி டேக் ஹிம் ஆஸ் அ கைட். அண்ட் அது மேபி அவரோட க்ரூமிங், அவரோட டெடிகேஷன் ஆஃப் ஒர்க்ஸ், அவரோட இன்புட்ஸ் இதெல்லாம் என்ன பேசிக்லி உருவாக்கி இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோன்னா அதுக்கு அவரு ஒரு மெயின் ரீசன் யோகி அண்ணா. அவரை தாண்டி அதான் சார், இப்பவுமே அவரோட அந்த பாட்டெல்லாம் மைண்டுக்குள்ள அவர் பேர் சொல்லும் போதே நமக்கு உள்ள ஓடும், எனக்கு ஓடிச்சியா இருக்கும். ஆமா, ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பயங்கரமாக அச்சீவ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய வந்து இண்டிபெண்ட்டாக நிறைய ஆல்பம்ஸ் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. அது எல்லாருமே பயங்கரமாக ஹிட்டாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஆல்பம்க்கு வந்து இந்தியாவிலே யாருமே ஹோல்ட் பண்ணாத ஒரு அவார்டும் கிடச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். எப்பவுமே நம்ம வந்து நான் வந்து பேசுகிறதோடு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பேன். ஆக்சுவலி நிறைய யோசிப்போம். அது சில ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் ஆகும், சில ப்ராஜெக்ட்ஸ் ட்ராப் ஆகிடும். பட் வி வாண்ட் மேக் இட் ஷோர் தட் இட் கோஸ் லைவ்ல. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் அது. நம்ம பண்ணது வந்து அந்த ஏஷியன் அவார்ட் வாங்கின ப்ராஜெக்ட் வந்து ஒரு சாம்பியன் அப்படின்ற அந்த மியூசிக் வீடியோ நேம். அதில் நம்ம கொண்டு வந்த கதைக்களம் வந்து ஒரு பிபாய் டான்ஸரோட ஒரு ரியல் ஸ்டோரி தான். அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஏஷியன் சாம்பியனாக இருக்கார், ரெட் புல் சாம்பியன். பிபாயில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸர். அவர் பேர் பிபாய் பிளாக் அப்படின்னு. ஓகே. ஸோ அவர் ஸ்ட்ரீட்லேருந்து அவர் எப்படி வந்து லைக் சாவு ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடின பையன் இன்னைக்கு ஏஷியன் பிபாய் சாம்பியனாக இருக்கான். ஸோ அவனோட கதைக்களம் எடுத்து நம்ம உண்மையிலேயே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீட் பேட்டில் பேச்சு நம்ம வந்து ப்ராப்பராக ஃபிலிம் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதோ ஒரு கதை சொல்லியிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோன்றதுனால அந்த அவார்ட் நம்மளுக்கு கிடச்சிது. அதுவும் வந்து மக்களோட ஓட் போட்டு தான் கிடைச்சாங்க. இட்ஸ் நாட் த இந்தியன் ஓட்ஸ், இட்ஸ் குளோபல். த ஏஷியன் கம்யூனிட்டி, அதில் ஜப்பான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, சைனீஸ் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, மலேசியன் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. பேசிக்லி இட்ஸ் மலேசியன் ஒரு அவார்ட் ஃபெஸ்டிவல். அது இட்ஸ் கால் தி வீமா அவார்ட்ஸ். அவங்க தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அது கொடுத்ததும் மடைத்திருந்தில் பாடின மிஸ்டர் ஜி அண்ணன் அவர் தான் எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தாரு. ஹூ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பைனியர் ஃபார் த தமிழ் இண்டிபெண்ட் மியூசிக். ஆமாம், ரேப் இண்டிபெண்ட் மியூசிக். ஒரு பயங்கரமான ஒரு சீனியர் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கையிலேருந்து நம்ம சென்னையிலேருந்து போயிட்டு ஒரு அவார்டு வாங்குகிறோம், அதுவும் சென்னை பசங்களோட பேரை நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வைக்கிறோம் அப்படின்றதே அது பயங்கரமான ஒரு பெருமையான விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மூலியமாக நிறைய ஃப்ரான்ச்சைஸ் அப்படி இப்படின்னு வந்துச்சு, விச் இஸ் வெரி குட் பூஸ்ட். ஏன்னா அது மூலியமாக நிறைய பேர்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் மியூசிக் வீடியோ பண்ணோம். வி செட் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த கம்யூனிட்டி, இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு. அதை பார்த்து நிறைய வளரும் கலைஞர்கள் நிறைய மியூசிக் வீடியோ பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ கேட்வே ஃபார் எவ்ரிபடி டு கோ சி, ஓகே இங்கேருந்து ஒரு பையன் போயிருக்கா, நம்மளால பண்ண முடியும்ல அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து இங்கே விதைச்சாவே பண்ணுற ஒரு மோட்டிவ்ல தான் நம்ம இதை பண்ணோம். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஸ்டில் ஹோல்டிங் இட் அப்படின்னும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. அதுதான் சார், எல்லாருமே பண்ண தவறுற ஒரு விஷயம்னே சொல்லலாம். வராங்க, ஒரு ஃபேம் கிடச்சிது, அப்படியே காணாமல் போயிடறாங்க. ஆனால் என்னன்னாலும் பரவாயில்ல, இதுதான் வந்து நம்ம ஃபீல்டுன்னு இறங்கி நீங்கள் நிற்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து நின்றுருக்கிறீங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவார்ட் வாங்குறீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான்ஸ் அப்படின்னு சில பேரை சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கிற யுவன் சார் கூட ஒர்க் பண்ணுறீங்க. திருப்பி பார்த்தா எஸ்டிஆரோட கான்சர்ட்டில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. யார் சார் நீங்கள்? எப்படி சார் இன்ட்ரோ நீங்கள் சொல்லுங்கள் சார் தயவு செஞ்சு. இல்லை, யுவன் சாருக்கு வந்து நான் அந்த சாம்பியன் மியூசிக் வீடியோ நம்ம அந்த ஏஷியன் அவார்ட் வின் பண்ண உடனே அதோட டெமோ வந்து நான் சாருக்கு மெயில் பண்ணியிருந்தேன். மெயில் பண்ணனா வாட்ஸ்அப் பண்ண ஞாபகம் இல்லை. சாருக்கு ஒருத்தர் மூலியமாக எனக்கு சாரோட கான்டாக்ட் கிடச்சாங்க. ஸோ நான் சாருக்கு அந்த டெமோவை அமிச்சேன். அது மூலியமாக தான் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. பட் அந்த வாய்ப்பு வந்தது வந்து நான் சாருக்கு அமிச்சது வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 months கேப் ஆகிடுச்சு. சார் எனக்கு ரிப்ளை பண்ணல. ஸோ அந்த டைமில் நிறைய வேலையெல்லாம் தேடிட்டு இருந்தோம். நிறைய எக்கானமி வயசில் ரொம்ப கம்மியான வருமானம் தான் வந்துருந்துச்சு. அப்போது வேலை தேடிட்டு இருக்கும் போது நிறைய இன்டர்வியூஸில் ஃபெயில் ஆகிட்டே வரும். நிறைய கால் சென்டர் இன்டர்வியூ போகிறோம், ரிஜெக்ட் ஆகிறோம். ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்டர் போகிறோம், ரிஜெக்ட் ஆகிறோம். அப்படி எப்படி போயிட்டே இருக்கும் போது கையில் 10 ரூபா தான் காசு இருக்குது. அந்த அம்பத்தூர்னு நினைக்கிறேன், அம்பத்தூரில் ஆம்பெட் ஐடி பார்க்கில் ஒரு டீ கடை இருக்குது.
அந்த டீ கடையில் நான் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. என் ஃபோன் ஆஃப் ஆனோடனே அகைன் ஐம் கெட்டிங் டிப்ரெஸ். என்னடா எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே ஜீரோவா. எந்த இயர்ல சொல்றீங்க சார்? இது கரெக்டாக ஞாபகம் இல்லை. மேபி ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி. என் டெபியூ ஓவராக ஃபீல் பண்ணுறேன். அதுதான் என் டெபியூ ஆக்சுவலி. ஹீரோ அதுதான் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது. கரெக்டாக ஞாபகம் இல்லை. மேபி ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். ஒரு 2018-19 இந்த சைடில் இருக்கும். ஸோ என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. கூகுள் பே பண்ணுறதுக்கும் நம்ம ஃபோன் தான் வேணும்ல. ஸோ நான் டீ கடையில் ஃபோனை கொடுத்து சார்ஜ் போட சொல்லிட்டு டீ எல்லாம் குடிச்சு ஒரு 20 minutes ஐ வாஸ் லைக் கோயிங் இன் மை மைண்ட். என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல, வேலை இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல, என்ன பண்ணுறது, இதை விட்டுடலாமா, இண்டிபெண்டன்ட் சீனே விட்டுடலாமா, இல்லை வேறு ஏதாவது துபாய் போய் ஏதாவது போயிட்டு ஏதாவது பொழைச்சி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபோனை எடுக்கிறேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, இட்ஸ் ஃப்ரம் யுவன் சார், லெட்ஸ் மீட் அட் த ஸ்டுடியோ. அந்த செகண்ட் மை என்டையர் லைஃப் இட் சேஞ்ச்ட். அப்படியே அந்த நம்ம சினிமாலாம் பார்த்தா ஒரு விஷுவல்ஸ் வரும்ல, ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு ஸ்ட்ரெயிட் உடனே அவங்க சவுண்ட் இன்ஜினியர் நம்ம குரு அண்ணான்னு சொல்லிட்டு யுவன் சார் சவுண்ட் இன்ஜினியர், அவர் என்னை காண்டாக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தட் ப்ராசஸ் வெண்ட். அடுத்த நாள் வந்து ஸ்டுடியோக்கு வர சொன்னாங்க. ஸோ நான் சாரை மீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இவனை மீட் பண்ண போகிறோம். இல்லை நைட்டெல்லாம் நான் பாட்டு அவங்க கொடுத்த அந்த மியூசிக்கில் நான் ஃபுல்லாக எழுதிட்டேன். எழுதுனது வந்து அவங்க கொடுத்தது என்னமோ எனக்கு 16 bars தான். ஆனால் நான் எழுதுனது வந்து கிட்டத்தட்ட 20 பக்கத்துக்கு ஃபுல்லாக லிரிக்ஸாக எழுதிட்டு போயிட்டு எது வேணுமோ சார் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். ஸோ நான் அந்த மூவி வந்து ஹீரோ மூவி, லைக் நம்ம சிவகார்த்திகேயன் சார் ஆக்ட் பண்ண மூவி. அதுக்கு யுவன் சார் PS மித்ரன் அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ எனக்கு டைரக்டர் சார் அந்த கதையெல்லாம் சொன்னார். நானும் பாவிஜயும் அந்த பாட்டு எழுதியிருப்போம். சார் 2 பேரும் எழுதும். நம்ம யுவன் சார் தான் பாடினார், நான் அதில் ரேப் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கேருந்து தான் யுவன் சாரோட ஜேர்னி எனக்கு தொடங்குது. அங்கேருந்து அப்புறம் சார் எனக்கு கான்சர்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. வேர்ல்டு டூர் பண்ணுறோம் நம்ம சாரோட. அப்புறம் சென்னையில் கான்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு சார் இல்லைன்னா நம்ம ஒரு இண்டிபெண்ட் சீனை வந்து மேலே கொண்டு போயிருக்க முடியாது. ஏன்னா யுவன் இஸ் சம்ஒன் ஹூ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் இண்டி மியூசிக். அவர் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற கோலிவுட் மியூசிக் டைரக்டர்ஸ்லேயே யுவன் சார் தான் நிறைய இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பிகாஸ் ஹி லவ்ஸ் ஹிப்ஹாப், ஹி லவ்ஸ் ரேப், ஹி லவ்ஸ் இண்டிபெண்ட் மியூசிக். ஸோ அதுலேருந்து நம்ம யுவன் சாரோட ஜேர்னி. இப்போ கடைசியாக பண்ண படம் வந்து ஸ்வீட் ஹார்ட், நம்ம ரியோ ராஜ் பண்ண அவரோட அந்த ஓப்பனிங், அவரோட அந்த பெயிண்ட் பால் சாங் நான் தான், அந்த வாசு ரேஜ், அதை நான் தான் ரேப் பண்ணி லிரிக்ஸ் எழுதி கொடுத்தேன். ஸோ அதுதான் என்னோட ரீசெண்ட் ப்ராஜெக்ட் வித் யுவன் சார். மோர் இஸ் yet to come. I'm still hoping that யுவன் சார் gives me more project, more opportunities and stuff like that. யுவன் சாருக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் தெரிஞ்சிருச்சு. இந்த திறமையை அவர் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டார், பயங்கரமாக யூஸ் பண்ணுறாரு. அதுதான் ஒவ்வொரு படத்துலையும் பார்க்குறோம். நீங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஆடியன்ஸுக்குமே சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் பாடின இல்லை ரேப் பண்ண எல்லா படங்களுமே வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச படங்கள் தான். அந்த லிஸ்ட்டை நீங்களே சொல்லுங்களே சார். ஸ்டார்டிங் வித் ஹீரோ, அது பயங்கரமான குருதி ஆட்டம், அதர்வா, அது ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஏஜென்ட் கண்ணாயிரம், நம்மளோட சாண்டா, சந்தானம் சார். அதுக்கப்புறம் கருடன், அப்பா என்ன. அப்புறம் வந்து காஃபி வித் காதல். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக லைக் ரியோவோட நம்ம ஸ்வீட் ஹார்ட். ஐ திங்க் இன்னும் 2-3 படங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய படங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். இப்போ என்னென்னா அந்த சாம்பியன், நீங்கள் அது எங்களுக்காக ஒரு 2 lines அப்படி சாம்பியன் நீங்கள் அப்படி பாடி காமிச்சிங்க, நான் ராப் பண்ணி. அது வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால அதோட லிரிக்ஸ்லாம் எனக்கு மறந்துருச்சு. பட் என்ன சரி, அப்போ ஏதாவது ஒரு ராப் உங்களுக்கு மனசுக்கு தொட்ட பாட்டு ஏதாவது எங்களுக்காக. ஸோ சாம்பியன்லேருந்து ஒரு ஃபியூ பார்ட்ஸ் மட்டும் நான் பாடுறேன், எனக்கு பிடிச்சது, நான் எழுதுனது. ப்ளீஸ். ஸோ சிவாய நம ஓம், இறைவன் என்றும் ஒருவன் தான், அவனின் அருளால் பிறந்து வளர்ந்த சொல்லிசை மாணவன் நான். 8 ஆண்டு கால பயணம், மாறிய வாழ்க்கை தருணம், மறைமுகமாக முகமூடி நடைப்பிணமாக நடமாடும் நான். முதன்முறை ஒருமுறை சொல்லிசை அறிவுரை வழங்கிட நான் தான் முதமுறை வருகை தந்திட சென்னை அரசன் நானே என்பவன். அந்த மாதிரி ஒரு ரேப், அது ஃபுல் ரேப், அது ஃபாஸ்ட் ரேப்பாக போகும். இது நம்மளே எழுதுனது. நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னா நம்மளே ரேப் லிரிக்ஸ் எழுதுவோம். சினிமாவில் வந்து லிரிக் ரைட்டர்ஸ் வச்சுப்பாங்க. பட் ஆஸ் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் லிரிக்ஸ். நம்ம இப்போது நிறைய இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேப்பரை சடனாக கேட்டிங்கன்னா அவங்களால பட்டுன்னு ரேப் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பார்ட்ஸ், நிறைய நம்ம வந்து ஒரு நாளைக்கு டெய்லி எழுதுவோம்.
ஸோ நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்றது நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும். நம்ம நாளைக்கு வரப்போகிற ப்ராஜெக்டை பற்றி நம்ம சொல்லவும் முடியாது, ஏன்னா அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ சாம்பியன் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட். இது எனக்குன்னு இல்லை, நம்ம சென்னையில் இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கே அது ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் ஒரு விஷயம் தான் அது. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்க்குற எல்லாருமே என்ன இருக்குது அந்த சாம்பியன் கண்டிப்பாக போய் பாருங்க, எல்லாரும் போய் பாருங்க. எஸ், பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் பேஸே வந்து கிரியேட் ஆக போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எஸ்டிஆர் சாரோட பர்ஃபார்ம் பண்ணது ஸ்டேஜில் அதை சொல்லுங்க. ஓ, தட் வாஸ் வைப். ரொம்ப பெரிய மேஜிக் அது ஆக்சுவலி. எஸ்டிஆர் சார் வந்து நான் முன்னாடியே நிறைய பேர் வந்து இந்த கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணது தான் சொல்லிட்டுருக்காங்க. பட் நான் சாரோட முன்னாடியே 2010 நான் வந்து ஒரு பாட்டு நான் சாரோட பாடியிருக்கேன். அவர் பாட நான் ரேப் பண்ணியிருக்கேன். என்ன பாட்டு சார் அது? அது வந்து ஒரு ஏதோ சினிமா பற்றிய ஒரு படம். ஸோ அதுக்கு அந்த சினிமாவை சார்ந்து அந்த சினிமா கலைஞர்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் அந்த பாடல் வந்துச்சு. ஸோ அது நான் பாடியிருக்கேன். அது அங்கே கட்டடிச்சு ஓப்பன் பண்ணால் இங்கே எஸ்டிஆரோட லைவு. அது மலேசியாவில் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்டிஆர் சாரோட நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது இருந்துச்சு. இவங்க எல்லாமே வந்து ஃபுல் டீம் பேண்ட் எல்லாமே 10 days முன்னாடியே போயிட்டாங்க. நம்மளுக்கு வீசா ஏதோ இஷ்யூ ஆனதுனால நான் ஷோ அன்னைக்கு தான் போகிறேன். ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சாரோட ரிஹர்ஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல மலேசியாவில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம ஷோவெல்லாம் போயிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு, சாரை பார்க்கவும் இல்லை எல்லாம். லைக் ஷோ அன்னைக்குன்னா ஷோ காலையில் தான் நான் போய் லேண்ட் ஆகிறேன். ஸோ ரிஹர்ஸும் பண்ணல, சார் எங்கே இருக்கார், எஸ்டிஆர் என்ன பாட போகிறோம் ஏதும் தெரியாது. ஆனால் எனக்கு கொடுத்துட்டாங்க செட், இதுதான் பாடணும். ஸோ ஸ்டேஜ் போனோம். இட்ஸ் மலேசியா. த எனர்ஜெட்டிக் க்ரௌட் ஐ எவர் சீன் இன் திஸ் குளோப் இஸ் மலேசியன் பீப்புள். அவங்களோட ஆரா, அவங்களோட வைப், எனர்ஜி வந்து பயங்கரம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ நானும் யுவன் சாரும் ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் திரும்புகிறோம். தென் ஐ சா எஸ்டிஆர் இந்த ரேம்ப். நான் அப்போ தான் எஸ்டிஆரே பார்க்குறேன். இ வாஸ் ஷைனிங் லைக் அ மூன், பயங்கர பிரைட்டாக. இட் வாஸ் அ வெரி ஒரு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். நம்ம அவர் கூடலாம் பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி. இஸ் அன் அமேசிங் பெர்ஃபார்மர். அவர் என்ன எனர்ஜி, ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு இருக்க மாதிரி ஆடுவார், அங்கேயே பாடுவார், லைவாக பாடுவார், நாட் ரெக்கார்டட் வோக்கல்ஸ். நிறைய பேர் வந்து ரெக்கார்டட் வோக்கல்ஸ் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் இவர் பண்ணுறது லைவாக பண்ணுவார். தென் நெக்ஸ்ட் ஷோ வாஸ் இன் சிங்கப்பூர். இப்போ ரீசெண்டாக நம்ம சிங்கப்பூரில் பண்ணோம். பிரைமார்க் ப்ரொடக்ஷனுக்கு எஸ்டிஆர் சாரோட பண்ணோம். ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் ஹிம். ஒரு 10-15 minutes நாங்கள் பேக் ஸ்டேஜில் சார் நானும் தோல் மேலே கை போட்டு பேசிகிட்டு இருந்தார். அவரோட ட்ராக் தத்தை முடிச்சுட்டு நம்ம கீழே வரோம். அப்போது அவர் என்கிட்ட அந்த பேக் ஸ்டேஜில் என்ன பண்ணுற, எது பண்ணுற, எப்படி இருக்க எல்லாம் பேசினார். ஸோ ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. ஸோ இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்து வருது? நம்ம யுவன் சார் அவர் கொடுக்குறது, அவங்களோட யுவன் சார், ஜஃப்ருன் மேம், அவங்க டீம் கொடுக்குறது தான் இதெல்லாமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸில். ஸோ இட்ஸ் அமேசிங். அவரை அதான் இஸ் அன் எனர்ஜெட்டிக் கை. அவர் எதுவுமே சொல்லவே தெரியல. அந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது அவருக்கு ஆப்டான ஒரு டைட்டில். சினிமாக்காகவே பெத்தெடுத்த பிள்ளையில் ஒருவர் அதுவும் சொல்லலாம் இல்லை? கன்ஃபார்ம். ஐயோ, எஸ்டிஆர்லாம் பயங்கர ஃபேன் சார். நான் ஒரு பக்கம் இவனு, ஒரு பக்கம் எஸ்டிஆர். இப்போ 2 பேரும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நீங்கள் எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது இன்னைக்கு இந்த இன்டர்வியூ. நிறைய எல்லாருமே நம்ம யுவன் சார் எஸ்டிஆருக்கு ஃபேன் தானே. சின்ன வயசு இப்போ 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல் ஆகட்டும், அந்த காதல் வளர்த்தன், மன்மதன், வல்லவன். நான் ஆக்சுவலி இன்னொரு இன்டர்வியூவில் நான் பேசிகிட்டு இருந்தேன். யுவன் சார் எந்த அளவுக்கு வந்து ஒரு மியூசிக்கு வந்து ஒரு அவ்வளோ இன்வால்மெண்ட்னா, அந்த மன்மதன் படத்துல லைக் அந்த பேச வந்தேன் சாங் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பிஜிஎம் ஃபுல்லா பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிஜிஎம் இருக்கும் அந்த பாட்டு ஃபுல்லா. அந்த பேச எல்லாமே லைக் ஒரு ஜம்பிள்டா இருக்கும். எவ்வளவு நல்லா இருக்குது. எப்படி அவங்க 2 பேர் காம்போவே வந்து பயங்கரமான காம்போ. அது வந்து ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும், ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும், அவங்க 2 பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் ஸ்டூடியோவில் இருந்தாவே அது ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் தான். அவங்க ஸ்டூடியோ விட்டு வெளியே வந்தாவே அது ஒரு ஹிட் தான். ஏன்னா அது 2 பேர் காம்போவே ஒரு பயங்கர. நான் இங்க சும்மா பிஆர் மார்க்கெட்டிங்லாம் பேசல, அவங்களோட பேண்டுலாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கிறீங்க. நான் ஒரு தேர்ட் பர்சனா பார்த்துருக்கேன். நான் தள்ளி இருந்து இவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். நான் இவங்க 2 பேரும் தூரமா இருந்து பார்க்க ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ சார் இருக்காரோ இல்லை எஸ்டிஆர் இருக்காங்களோ, நான் ரொம்ப தூரமா இருந்து அவங்கள வந்து அட்மையர் பண்ண பார்ப்பேன். அவங்ககிட்ட நல்ல விஷயங்களை கற்றுப்பேன். என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட சீனியர் ஆர்டிஸ்ட், நிறைய உலகத்தை பார்த்துருப்பாங்க, நிறைய மக்களை பார்த்துருப்பாங்க, நிறைய புகழ் பார்த்துருக்காங்க. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த விஷயம்லாம் இவங்களை பார்த்ததுலேருந்து தான் நம்மளுக்கு அது தெரியுது இல்லை? பெரிய விஷயம் அது ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்து ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? கேளுங்க. எந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணும்? யுவன் சார் கிட்ட பண்ணிட்டீங்க, அவரை நீங்க சொல்லக்கூடாது. யுவன் சார் கூட இந்த ஒரு டைரக்டர் கிட்ட நீ எப்படியாவது வந்து என் ஆயில் முடியறதுல ஒர்க் பண்ணிடணும்னா யார்? ஆப்வியஸ்லி ரஹ்மான் சார். ரஹ்மான் சார்.
அவர்கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒன்று, அவரை மீட் பண்ணா சார் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவர் ரொம்ப சைலண்ட். அவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரஹ்மான் சாரை மீட் பண்றதுக்கு. பட் அது ஆகல. அது மேபி கடவுள் எனக்கு அன்னைக்கு அந்த டைம் கொடுக்கல. இன்னொரு நாள் கொடுப்பாரு. ஸ்டூடியோல போய் உட்கார்ந்துருக்கேன், சார் வராரு மீட் பண்றாருலாம் சொன்னாங்க. பட் அன்னைக்கு அது நடக்கல. மேபி அது இன்னொரு நாள் நடக்கும். பட் நான் அந்த ஸ்டூடியோவில் இருந்த வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணேன், எனக்கு அது ஒரு கோவில் மாதிரி தெரிஞ்சிச்சு. அது ஆக்சுவலி நிறைய அவார்ட்ஸு, அது ரொம்ப சைலண்ட் ஜோனு, ரொம்ப மியூசிக் உள்ள ஒரு ஜோன். ஸோ சார் அந்த காம்னஸ் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ரொம்ப காமாக இருப்பார். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஃபன்னியான கை கூட அவர். ஏதாவது யாரையாவது நம்ம வந்து டீஸ் பண்ணணும்னா கூட யார் மனசும் புண்படுத்தாத மாதிரி அவர் அதை பண்ணுவார். இஸ் வெரி ஜாலி கை. அதனால் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ரஹ்மான் சார். ஏன்னா அவர் கிராமி அவார்ட் வின் பண்ணியிருக்காரு, ஆஸ்கர் வின் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மியூசிக் கம்போசர் இன் இந்தியாவில். நிறைய பேர் குளோபல் இப்போ பாருங்கள், ஸ்ரீலங்காலேருந்து ஆர்டிஸ்ட்லாம் நம்ம சார்கிட்டேருந்து வந்து வாய்ப்பு கேட்குறாங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சென்னையிலேருந்து நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கும் அது நம்மளும் ட்ரை பண்ணலாமே. ஸோ ஆக மொத்தம் வந்து கொஞ்ச நாளில் இந்த ஒரு கனவும் நிறைவேறும். அதுல இருந்து ஒரு கடவுள் இருக்காரு சார், கன்ஃபார்ம் நடக்கும் சார். ஓகே, இப்போ வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு எம்சியா ஒரு விஜேவா குறைஞ்சது ஒரு 700லேருந்து 1000 ஷோஸ் பண்ணியிருப்பீங்க உங்க கரியர்ல. அதே மாதிரி இந்த ஒரு 10 இயர்ஸாக நீங்கள் வந்து அந்த ஹிப்ஹாப் ராப் அதில் இருக்கிறீங்க. அதுலேயும் நிறைய ஷோஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் வருது, ஒன்றா எம்சியை கையில் எடுக்கணும், இல்லைன்னா ராப் எடுக்கணும். ரெண்டையும் எடுக்கக்கூடாதுன்னா எது எடுப்பீங்க? இல்லை, இப்போ நம்ம ஹிப்ஹாப்ல வந்து எப்படின்னா எவ்ரி ரேப்பர் இஸ் நோன் அஸ் அன் எம்சி. ஓகே, ஸோ பேசிக்லி நம்ம இந்த ஆங்கரிங்னு ஒன்று இருக்குது, எம்சின்னு இருக்குல்ல. பட் ஹிப்ஹாப்ல வந்து எம்சின்றது வந்து தட் இஸ் அ ரேப்பர் ஹூ கண்ட்ரோல்ஸ் த ஆடியன்ஸ் and who takes care of, who takes over the concert. So hip hop MC is different. That is an independent artist who will write his lyrics, who will perform, who will also manage the crowd, okay, who will engage the audience. That is an MC here. So I am a proper MC. நான் ஒரு 1000 ஷோஸ் நான் வந்து கூட என்னோட நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் மட்டும் இதை பண்ணல, நிறைய பேர் அப்போ பண்ணும்போது வந்து there are few artists called Hyde Cardi, Sylvester, இவங்களாம் நிறைய வந்து அந்த டைமில் இருந்த MCs, best rappers. ஸோ அவங்க கூட நிறைய ஷோஸ், அதுலேருந்து தான் எனக்கு இந்த எக்ஸ்போஷர், இந்த எம்சினா என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராக இருப்பாங்க ஒரு எம்சி பண்ணுறதுக்குல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் லைக் யோகி பி இஸ் லைக் நம்பர் 1 எம்சி, இஸ் அன் எம்சி. இப்போ வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டூபாக் இஸ் அன் எம்சி, KRS-One இஸ் அன் எம்சி. ஸோ ஆஸ் அன் எம்சி ஐ வுட் லவ் டு என்கேஜ் வித் த க்ரௌட். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு, அவங்களோட கைத்தட்டலும் அவங்களோட விசில் தான் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸே. அவங்க எதுவும் இப்போ ஒரு க்ரௌட் அமைதியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவோம் தோடாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ஐ வுட் லவ் டு இன்ட்ராக்ட் வித் த க்ரௌட், என்டர்டெயின் வித் தம். அண்ட் அந்த ஸ்டேஜ் ஏறினாவே ஒரு எனர்ஜி கொடுக்கணுன்றது நான் ரொம்ப ஆசைப்படுவேன் நான். அந்த ஆக்சுவலி எனக்கு நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. எங்கேயாவது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது சைலண்டா அந்த மாதிரி அதெல்லாம் நடந்திருக்குதா? நடந்திருக்கு, எத்தனையோ வாட்டி நடந்திருக்கு. பர்த்டே பார்ட்டிலலாம் சம்மந்தமே இல்லாமல் கேக் ஊட்டிட்டு பாட சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இல்லை பாடினா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஃபுல்லாக ரொம்ப அந்த 40-45 அந்த ஏஜ் கேப்பில் மக்களாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சின்ன வயசில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஹண்டிங்காக பண்ண விஷயம். இப்போ மக்களுக்கு அப்படிலாம் இல்லை. இப்போது நம்ம இந்த ஹிப்ஹாப் அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னாலே மக்கள் இஸ் கிவிங் இஸ் மோர் ஆஃப் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நவ் இஸ் கூல். அப்போது நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் தேர். இப்போ நம்ம இந்த பீச்சிலலாம் நடக்கும், சில ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். அங்கே வந்து இந்த ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் இல்லை இந்த ஆஃபீஸ் கெட் டுகெதர்ஸ்லாம் நடக்கும்போது ரேப் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவங்க நார்த் இந்தியாவிலேருந்து டூர் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஈவெண்ட் மாதிரி போவோம். ஸோ நாங்களே அப்புறம் போக ரொம்ப மெச்சோர்டா ஓகே இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி வேற மாதிரி பண்ணணும், அந்த ஆடியன்ஸுக்கு என்ன நம்ம அட்ராக்ட் பண்ணணும். ஸோ வி ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங் லைக் அந்த பீட் பாக்ஸ் பண்ணுறது, பீட் பாக்ஸில் கிட்ஸுக்கு ரைம் பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரிலாம் நம்மளே கொஞ்சம் பசங்களை வச்சு இங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டை வச்சு கொலாப் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி என்டர்டெயின் பண்ணி வி ஸ்டார்டட் டு செட் அ பேஸ். ஓகே இப்படி தான் பண்ணணும், ஓகே இதுக்கு மேலே எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வி ஸ்டார்டட் டு செட் தட். ஏதாவது பீட் பாக்ஸிங் பண்ணி காமிக்கிறீங்களா? யா, பீட் பாக்ஸ் இஸ் இது வந்து டப்பாங்குத்து பீட்ல. ஸோ இதை வந்து நம்ம வெஸ்டர்னில் போகிறோம்னா இது வந்து நார்மல் வெஸ்டர்ன் பீட் பாக்ஸ்.
ஸோ இதெல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நான் வந்து நம்மளோட பீட் பாக்ஸர், என்னோட பெஸ்ட் பீட் பாக்ஸர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கத்து யாரு வேணா இருக்கட்டும்ங்க, எங்களோட ஃபேவரட் வந்து எம்சி ஷனாங்க. நன்றி. பட் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நிறைய கத்துருக்கோம் நம்ம. நீங்க கை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பண்றீங்களா, ஒரு பக்கம் அந்த மூச்சை வந்து இன்னல் பண்றது கேக்குது, எல்லாம் எங்க இருந்தா ஒரே டைம்ல கேக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல உருவாக்குன விஷயம். அந்த கருப்பின மக்கள் வந்து அவங்களோட அடிமைத்தனத்தை சொல்றதுக்கு தான் அந்த ரேப்பை உருவாக்குனாங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஒரு வாத்தியம் வேணும் அப்படின்றதுனால அவங்களா இந்த வாய் தாளம், வாயில் இந்த லிப்ஸ், இதில் இந்த ஆஃப்ரிக்கன் பீட் பாக்ஸ்னா மோர் ஆஃப் த்ரோட் பண்ணுவாங்க, அமெரிக்கன் பீட் பாக்ஸ்னா மோர் ஆஃப் லிப்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பண்ணது தான். ஏன்னா ஹிப்ஹாப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 5 எலிமெண்ட் இருக்கு இதில். நம்மளோட பஞ்சபூதம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹிப்ஹாப்ல 5 எலிமெண்ட் இருக்கு. ரேப், பீட் பாக்ஸ், பீபாயிங், கிராஃபிட்டி, டிஜே, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹிப்ஹாப் நாலேஜ். ஸோ இந்த இப்போ டிஜேயா இருக்கவங்களும் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் தான், பீபாய் பண்றவங்களும் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் தான், கிராஃபிட்டி பண்றவங்களும் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் தான், ராப் பண்றவங்களும் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ புது இன்ஃபர்மேஷன் இது. ஆமா, இது எல்லாமே ஹிப்ஹாப். இவங்க எல்லாமே ஹிப்ஹாப். இதெல்லாம் சேர்ந்த நாலேஜ். ஸோ தட்ஸ் கால்ட் ஹிப்ஹாப். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால நிறைய விஷயம் நம்மளும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் பயங்கரமாக பண்ணுறீங்க, எல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ ஹிப்ஹாப் அப்படின்னாலே இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒருத்தர் மைண்டுக்கு வருவார், அதுதான் நம்மளுடைய ஆதி அண்ணா.